அவர் கொடுத்திருக்கிற உன்னத அந்தஸ்து ஒரு நொடி பொழுதுல பறி போய்விடும். அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். யோவான் 10வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 10:26. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என்னுடைய மந்தையின் ஆடுகள் நீங்க இல்ல, அதனால என்னுடைய வார்த்தையை நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க வேறொரு மந்தையில் இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் மந்தை வேறு. அவர் தம்முடைய மரணத்தினால், பஸ்கா ஆட்டின் மரணத்தினால், உயிர்த்தெழுதலினால் ஒரு சிறு மந்தையை இந்த உலகத்தில் இருந்து பிரித்து ஆவிக்குரிய ஜீவன்களாக மாற்றி தன்னுடைய சரீரமாகிய சபையாக மாற்றி இருக்கிறார். தான் அவருடைய மந்தை. அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபையில் அவர்கள் அங்கத்தினராக இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவன்கள். அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன்கள். அவர்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள். 27வது வசனம். என் ஆடுகள், என் ஆடுகள். நான் உங்களுக்கு மேய்ப்பனா? உங்களுடைய மேய்ப்பன் யாரு? நானா? என் வார்த்தை கேட்கிறீர்களா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நீங்கள் என்னுடைய ஆடுகளா? என்னுடைய சபையின் அங்கத்தினரா அல்லது வேறொரு இடத்தில் உள்ளவர்களா? நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என்னுடைய வார்த்தை நீங்க கேட்கிறது இல்லை. என்னுடைய சபையின் ஆடுகள் வேறு, மற்ற சபைகள் வேறு. மற்ற சபையின் அங்கத்தினரா, கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினரா? இந்த இடம் நல்லா புரியணும். என்னுடைய மேய்ப்பன் யாரு? கிறிஸ்துவா? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நான் அனுதினமும் கேட்கிறேனா அல்லது வேற எங்கே இருந்து எனக்கு தேவனுடைய செய்தி கிடைக்குதா? ஒரு போதகனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னா, ஒரு பிரசங்கியாருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னா, வாழ்நாள் முழுவதும் ஒரு மனுஷனை நம்பி நான் இருக்கிறேன்னா, என்னுடைய மேய்ப்பன் கிறிஸ்துவா, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? அப்படியானா எனக்கு தாழ்ச்சி கிடையாது. கிறிஸ்துவை தவிர வேறு யார் என்னுடைய மேய்ப்பனாக இருந்தால் எனக்கு தாழ்ச்சி உண்டு. மற்றவர்களுடைய சத்தம் வேறு, கர்த்தருடைய சத்தம் வேறு. அதான் சொல்றார். நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால். நீங்க வேற ஏதோ மந்தையின் ஆடுகள். உங்களை மேய்க்கிறது வேற யாரோ மேய்க்கிறாங்க. வேற ஒரு மேய்ப்பனுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்க. எனக்கு நீங்க, நான் உங்களுக்கு மேய்ப்பன் அல்ல. என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளும் நீங்கள் அல்ல. அதனால் நீங்கள் எனக்கு செவி கொடுக்கிறதில்லை. ஆனா என்னுடைய ஆடுகள், என் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிகளாய் இருக்கிற அந்த சிறு மந்தை என்னுடைய மந்தை. அதுதான் தேவாலயம், அதுதான் சபை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. எனக்கு பின் செல்லுகிறது. வேற யாரு பின்னாடியும் போகாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கேரண்டி. ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். நான் உனக்கு மேய்ப்பனாய் இருந்து என் சபையின் ஆடாக மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு என் சரீரமாகிய சபையாக, சிறு மந்தையாக, ஆவிக்குரிய ஜீவனாக நீ கட்டப்பட்டிருந்தால் நீ கெட்டு போவதே இல்லை. உனக்கு அழிவே கிடையாது. உனக்கு துக்கமே கிடையாது.
உனக்கு பாடுகளே கிடையாது, உனக்கு போராட்டமே கிடையாது. அவைகள் எல்லாவற்றையும் நீ ஜெயங்கொள்ளுவாய். நீ கெட்டு போவதே இல்லை. நிம்மதி இல்லாம இருக்கிறேனே, சந்தோஷம் இல்லாம இருக்கிறேனே, சமாதானம் இல்லாம இருக்கிறேனே, போராட்டங்களிலும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்கி கொண்டு இருக்கிறேனே, இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிறதே என்று புலம்புகிற அந்த புலம்பல் நீங்கி இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாவற்றையும், சம்பவங்கள் எல்லாவற்றையும், இருளின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகிற ஜெயம், தேவ பலன் உனக்கு இருக்கும். எப்போ நீ கிறிஸ்துவின் மந்தையின் ஆடாக மாறியிருந்தால், கிறிஸ்து எனக்கு மேய்ப்பன், அவர் எனக்கு போதகர், அவர் எனக்கு போதிக்கிறவர். கிறிஸ்துவின் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையை விட்டுட்டு நான் வேறொரு அந்நிய போதனையில் நான் சிக்கிக் கொண்டு இருப்பேன் என்றால் அழிவுதான். அதுக்கு கேரண்டி கிடையாது. ஆண்டவர் கேரண்டி கொடுக்கவே இல்லை. என்னுடைய மந்தைக்கு வா, உனக்கு கேரண்டி. அவைகள் கெட்டு போகிறதே இல்லை, அப்படிதான் சொல்றார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவன் என்பது மரித்து போனதுக்கு அப்புறம் அல்ல. நித்திய ஜீவன் என்பது இப்பவே கிறிஸ்துவின் மரணத்தை நம்பி விசுவாசித்து அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவனாக மறுபடி ஜனிப்பிக்கப்படுகிறோம். அப்பொழுது இருந்தே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிவிட்டது. நித்திய ஜீவனை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறதற்கு கிறிஸ்துவின் மரணமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும். நித்திய ஜீவன் இங்கே இருந்தே ஆரம்பிக்குது. பூமியில் வாழும் பொழுதே உலகத்தான் அல்லாதபடிக்கு பஸ்கா ஆட்டின் மரணத்தை கொண்டு உயிர்த்தெழுதலை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிகளாக அவரோடு கூட நாம் கட்டப்படும் பொழுது அவர் என்னுடைய மேய்ப்பன், நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடு, அவருடைய மந்தை ஆவிக்குரிய சரீரம், அவரோடு கூட ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அவருடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும் பொழுது நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. நித்திய ஜீவன் என்பது அழிவில்லாத வாழ்க்கை. அங்கே துக்கத்தை ஜெயிக்க முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும், உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும், உபத்திரவத்தில் மேன்மை பாராட்ட முடியும், உபத்திரவங்களில் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வாழ்க்கை வேறு வாழ்க்கை. அங்கே கண்ணீர் கிடையாது, புலம்பல் கிடையாது, கவலை கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் ஜெயிக்கிற ஜெயம் அங்கே வரும். அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்படியானா அவருடைய கையில் இருந்து பறித்து கொள்வதற்கு எவ்வளவு பிரயாசங்கள் மறைமுகமாக நடக்கும். நீங்க மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர்களாக இருந்தால் அந்த வலு சர்ப்பத்தின் வால் எவ்வளவு கிரியை செய்யும். இவருடைய கையில் இருந்து எப்படியாவது பறிக்கணும், எப்படியாவது இவனை கீழே விழத்தள்ளணும், எப்படியாவது இந்த கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் இருக்கிறேன் என்று அவன் விசுவாசிக்கிறானே, கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பன் என்று, நான் உலகத்தன் அல்ல என்று, நான் உன்னதத்தில் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறானே, இந்த உன்னதத்தில் இருந்து அவனை எப்படியாவது கீழே இறக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு வலு சர்ப்பத்தின் சதி, வஞ்சகம் பல ரூபத்தில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும். நாம எச்சரிக்கையாக இருக்கணும். நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன் ஆனால், பஸ்கா ஆட்டின் மரணத்தை ருசி பார்த்தவன் ஆனால், அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்தவன் ஆனால், உன்னதம் உன்னுடையதானால், அவருடைய சரீரத்தின் சபையாக மாறினது உண்மையானால், நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இந்த உன்னத அந்தஸ்தை குறித்து நீ மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த அந்தஸ்தை பிடுங்குகிறதற்கு பலவிதமான சம்பவங்கள், சூழ்நிலைகள், போதனைகள் நடக்கும். ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு, நீ என்னுடைய மந்தையின் ஆடாக வந்தால் அவனுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாக போகும். அவன் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ உன்னை விழ பண்ணுகிறது, தன்னை வாளை கொண்டு இழுத்து கீழே தள்ளுகிறதற்கு அவன் எடுக்கிற பிரயாசத்தை எல்லாம் நீ சங்காரம் பண்ணுவாய். உனக்கு அவைகள் எல்லாம் தெளிவாக தெரியும். அவனுடைய வஞ்சகங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு தெளிவாக தெரியும். நீ எதிர்த்து நிற்பாய். உன் வாழ்க்கையில நீ சோர்ந்து போக மாட்டாய். துக்கம், வருத்தம், பாடுகள், போராட்டம், நிந்தை, அவமானம் என்று நீ சோர்ந்து போக மாட்டாய்.
மனித உணர்வுகளை உனக்கு கொடுத்து உன்னதத்திலிருந்து உன்னை கீழே இறக்குவான். ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இது உனக்கு மிகுந்த போராட்டமான சூழ்நிலை என்று துக்கத்தை கொடுக்கும்படிக்கு, மாம்ச சிந்தையை கொடுக்கும்படிக்கு, உன்னதத்திலிருந்து கீழே இறக்குகிறதற்கு அவன் பின்னணியில் இருந்து பல காரியங்களை செய்து கொண்டு இருப்பான். நீ எச்சரிக்கையாக இரு. நீ தேவாலயத்தை கெடுத்து விடாதே. எபிரேயர் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. நீ உயிர்ப்பிக்கப்பட்டவனானால், ஒரு மனுஷன் பலவிதமான அந்நிய போதனைகள் இருக்கிறது. இது பிசாசின் வலு சர்ப்பத்தின் வாலினுடைய காரியம். இது வலு சர்ப்பத்தின் வால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். பலவிதமான அந்நிய போதனைகள். நீ என்னுடைய சத்தத்தை கேட்கிறவன், எனக்கு பின் செல்லுகிறவன், என் கைகளில் இருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது, கேரண்டி. என் மேய்ச்சலின் நாடு, உன்னை நான் உயிர்ப்பித்து உன்னதத்தில் வச்சிருக்கிறேன். என் மரணத்தை ருசி பார்த்து என் உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து நீ உன்னதத்தில் இருக்கிறாய். உனக்கு பலவிதமான அந்நிய போதனைகளை கொண்டு உன்னை உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறக்குகிறதற்கு மறைமுகமான சதி சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்கணும். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. உன் இருதயம் ஸ்திரப்படணும். கிறிஸ்துவின் சம்பூரணத்தை அவருடைய மரண உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் மறுபடி ஜனிப்பிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவின் சம்பூரணம், தெய்வத்துவத்தின் பரிபூரணம், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சம்பூரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பூரணத்தை எடுத்து நீ உபயோகப்படுத்து. அந்நிய போதனைகளில் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இப்பொழுது உன்னதத்தில் இருக்கிற நீ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கணும். எந்த சம்பவம் என்ன நடந்தாலும் சரி, இந்த அந்தஸ்தை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டிரு. உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறதற்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்பது கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தான் கிருபை. தேவனுடைய கிருபைகள் முழுவதும் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்குள் மறைந்திருக்கிறது. அதை விசுவாசித்து தான் நீ இந்த உன்னத இடத்துக்கு வந்திருக்கிற. அந்த கிறிஸ்துவின் மரணத்தில் பௌதிகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் பௌதிக மனுஷன் அல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் ஆவிக்குரிய ஜீவனாக ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், இந்த வாய்ப்பு, இப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய கிருபையினால். இது பழைய புளித்த மாவு அல்ல, இது புதிதாய் பிசைந்த மாவு. இது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதுதான் போஜனம். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறதற்கு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது உனக்கு போஜனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ போஜனம். இந்த போஜனம் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடாக இருக்கும். நீ யாரு? இப்போ நீ உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ ஆவியாக இருக்கிறாய். தேவன் வாசம் செய்கிற தேவ ஆலயமாக இருக்கிறாய். பழைய புளித்த மாவு அல்ல,
அந்நிய போதனைகள் அல்ல. இப்பொழுது உனக்கு கொடுக்கப்படுகிற போஜனம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். இதுதான் கிருபை. இந்த கிருபையை நீ ஆதாயப்படுத்திக் கொள்கிறது விசுவாசிக்கிறது தான் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறது. இருதயம் ஸ்திரமாக இல்லையா? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கு. கர்த்தருடைய மரணமும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறது. இந்த விசுவாசத்தின் மூலமாக உன் இருதயத்தை பலப்படுத்திக் கொள். எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை கொண்டு உன்னை பலப்படுத்திக் கொள். ஒரு சூழ்நிலையை குறித்து நீ கவலைப்படாதபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்படித்தானே சொல்றாரு. நீங்க கவலைப்படுங்க நான் சொல்றாரு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பஸ்கா ஆடாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டு இருக்கிறார், பலியிடப்பட்டு இருக்கிறார். கிறிஸ்து மரணம் சம்பவித்து இருக்கிறது. நடுங்குகிற பயப்படுகிற மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். இப்பொழுது நீ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாக இருக்கிறாய். அந்த பலி நடந்திருக்கிறதே, உன்னுடைய மரணம் சம்பவித்து இருக்கிறதே. மனுஷன் தானே கலங்குவான். இப்ப கலங்குகிற மனுஷனாக நீ இல்லையே, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாக இருக்கிறாயே, நீ ஏன் கலங்குகிறாய்? உன் இருதயத்தை இந்த கிருபையை கொண்டு, நீ தேவ வார்த்தையாகி இந்த கிருபையை கொண்டு நீ உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக்கோ. அல்லது அவனுடைய வாள் உன்னை உன்னதத்திலிருந்து கீழே இழுத்து போடும். இந்த தேவாலயம் தீட்டுப்பட்டு போகும். ஒரு நாள் நான் வருத்தப்பட்டுட்டேன், நான் துக்கப்பட்டுட்டேன், ஒரு சம்பவம் அப்படி நடந்தது, நான் கலங்கிட்டேன்னு சொன்னா இந்த தேவாலயம் தீட்டுப்பட்டு போகும். உன்னத வாசியாக இருந்த உன்னை அவன் கீழே பூமியின் வாசியாக மாற்றி விடுவான். எச்சரிக்கையாக இரு. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அவருடைய அப்பம். பலவிதமான சூழ்நிலைகள் வரும், பலவிதமான ஜனங்கள் நம்முடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க. அவர்கள் மூலமாக அந்த வாள் கிரியை பண்ணும். நீ வாழ்கிற ஒரு உன்னத வாழ்க்கை அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வரமாட்டார்கள். அவர்கள் ஒரு பாரம்பரியத்தில் சிக்கி போயிருப்பார்கள், ஒரு மார்க்கத்தில் சிக்கி போயிருப்பார்கள். அந்த மார்க்கத்தை விட்டுட்டு அவங்க கிறிஸ்துவின் மந்தையாக மாற முடியாது. அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஒருபோதும் அவங்க தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலாக நம்பவே மாட்டாங்க. அவங்க உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரிக்கிறதற்கு எத்தனை உதவி செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். ஆனால் நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன், நீ உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்தில் வீற்றிருக்கிற உனக்கு ரொம்ப அந்நியமான காரியங்களை ரொம்ப உறுத்தாக உன்மேல் பற்று உள்ளவனாக அநேக வார்த்தைகளை பேசுவாங்க. எதற்கு? உன்னை எப்படியாவது உன் சிந்தையை மாம்ச சிந்தையாக மாற்றணும். அவர்களுக்கு உன்னை கொண்டு சில உலக நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆவிக்குரிய ஜீவனாக கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு உன்னத வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தால் அந்த உதவி கிடைக்காம போய்விடும் என்பதற்காக உனக்கு சில உலக நன்மைகளை செய்கிறது போல தங்களுக்கு உலக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்காக உனக்கு சூழ்ச்சி வைத்து கொண்டு இருப்பார்கள். கரெக்டான இடத்துல வைக்கணும்.